இப்படி யோசிச்சு பாருங்க. பெருமாள் மகாபலிட்டேருந்து யாச்சகம் வாங்கி இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அளந்துதான் பண்ணணும்னு இல்லை, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன் அளந்தார்னா அந்த அளந்த செயலை நினைத்து நாம் ஆனந்தப்படணுங்கிறதுக்காக அளந்தார். இப்ப ராவணனை அழிக்கணும்னா ஒரு வாரம் சண்டை போட்டு தான் அழிக்கணும் தேவையில்லை, ஒரு நொடியில கூட ராமன் அழிக்கலாம். ஆனா நாம ராமாயணம் அனுபவிக்கிறதுக்கு கண்டென்ட் இல்லாம போயிடுமே. இப்போ பக்தர்கள் அனுபவிக்க கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக இவர் பல வீர தீர சாகசங்கள் பண்றாராம். நம்மாழ்வார் வாயால பாசுரம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை பண்ணாராம். அதனால இதை எல்லாத்தையும் இப்ப நம்மாழ்வாருக்கு காட்டி, இதை பார்த்து நீங்கள் இளமை இளமை வலிமை தெம்பு எல்லாம் பெற்று என்னை போற்றுங்கள் என்று பெருமாள் நம்மாழ்வாருக்கு காட்ட, மயங்கி விழுந்த நம்மாழ்வார் இப்ப எழுந்து, ஆகா பகவானை எத்தனை எத்தனை வீரதீர சாகசங்கள் செய்திருக்கிறாய், உனக்கு பல்லாண்டு, உனக்கு விஜயம், உனக்கு வெற்றி உண்டாகுக நம்மாழ்வார் பெருமாளை வாழ்த்துகிறார். அப்போ பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியில போனவர், பெருமாளை நினைச்சு மயங்கி விழுந்தவர், இப்ப வீரதீர சாகசங்களை பெருமாள் காட்டியதாலே அதனால் இளமையும் வலிமையும் ஆரோக்கியமும் தெம்பும் பெற்று மன உறுதி பெற்று பகவானை துதிக்கிறார், அவன் வெற்றியை கொண்டாடுகிறார். அல்லது இன்னொரு விதமாவும் ரசிப்பா. என்னன்னா, இந்த போர் புரிந்து விட்டு யாராவது திரும்பி வராருன்னா அவர் ரொம்ப களைச்சு போயிருப்பார், அவருக்கு சாமரம் வீசணுமா. அது போல பெருமாள் எவ்வளவு யுத்தம் பண்ணியிருக்கார், எத்தனை அசுராலை எதிர்த்து யுத்தம் பண்ணியிருக்கார். யுத்தம் பண்ணிட்டு பெருமாள் களைச்சிருக்கார். இந்த பாட்டிலேயே சாமரம் வீசுறேன்னு இதுல வரக்கூடிய ஒவ்வொரு பாசுரமும் பாருங்க,